Xbox 360 ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கேமிங் கன்சோல்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இதோட ஃபுல் பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணணுன்றது ஆசை. இதோட ஃபுல் பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்னா வாட் டு யூ மீன்னு கேட்கலாம். அதாவது சங்கிலி உடைப்பு. சங்கிலி உடைப்புனா என்னன்றதை கூகுளில் போய் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சங்கிலி உடைப்பு நம்ம பண்ணுறது மூலயமா உங்களால் கஸ்டம் சாஃப்ட்வேர்ஸை இந்த கன்சோலில் ரன் பண்ண முடியும். பிளேயர் பேக்கப் கேம்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஹோம் ப்ரோன்ற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண முடியும் guys. அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இட்ஸ் கம் வித் ரிஸ்க். 99% இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்குது. பாசிபிலிட்டி நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் லைவ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைடு மாதிரி சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பாக்ஸ் 360யோட சங்கிலி உடைப்பு மெத்தடை பற்றி பார்க்கலாம் அண்ட் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ ரிஸ்க்கை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி குட் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒர்த்தான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் கேமிங்கில் பெருசாக இருந்தால். ஓகே, இப்போ எக்ஸ்பாக்ஸ் 360 சங்கிலி உடைப்புனா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பாக்ஸ் 360 சங்கிலி உடைப்பு இதை வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெஃபர் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ். அந்த எக்ஸ்பாக்ஸ்ன்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில், அது எல்லாத்தையுமே நம்ம இந்த சங்கிலி உடைப்பு பண்ணுறது மூலயமா பைபாஸ் பண்ண முடியும். இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியலான அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேம்ஸ்லாம் நீங்கள் பை பண்ணாமலே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்றது நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாசிக் எமுலேட்டர் கன்சோல்ஸ், அதாவது இந்த எக்ஸ்பாக்ஸ் 360க்கு முன்னாடி வந்த கன்சோல் இருக்கு இல்லையா, அந்தோட எமுலேட்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த கன்சோலுக்கு விட்ட கேம்ஸ்லாம் நீங்கள் இந்த பைபாஸ் பண்ண கன்சோல் மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சங்கிலி உடைப்புகள் இருக்கிறது. அதுக்கான சில அட்வான்டேஜஸும் இருக்குது, சில லிமிட்டேஷனும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் சங்கிலி உடைப்பு ஆஃப் எக்ஸ்பாக்ஸ் 360ன்றதை நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஓகே கைஸ், மொதல் மெத்தட் JTAG ஜாயிண்ட் டெஸ்ட் ஆக்ஷன் குரூப் ஹேக். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய எக்ஸ்பாக்ஸ் 360 கண்ட்ரோல் மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒர்க் ஆகும். அதாவது மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஜூன் 2009 இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மாடல்லுமே இந்த ஒரு JTAGன்ற ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் ப்ரோன்ற அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எமுலேட்டர்ஸை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமாக கஸ்டம் டேஷ்போர்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் லைவ் செக்யூரிட்டியை பைபாஸ் பண்ணது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்லைனில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா RGH ரீசெட் கிளிச் ஹேக்குன்னுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பாக்ஸ் 360 மாடல்ஸில் ஒர்க் ஆகும், இன்க்ளூடிங் ஸ்லிம் வெர்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டம் ஃபோர்மர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அண்ட் வேணால் உங்களோட பேக்கப் கேம்ஸை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் அண்ட் கேம் ஃபைலை நீங்கள் இந்த இதில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். JTAG இருக்கு இல்லையா, அதை விட வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்பேரிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் தான். பட் ஆனால் JTAGயில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெனிஃபிட்ஸுமே நீங்கள் இது மூலயமா எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ப்ளே பண்ணிக்க முடியும். சில சர்வீஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், சில சர்வீஸ் மட்டும்தான். பட் ஆனால் நீங்கள் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க். தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா XKeyன்னு சொல்லுவாங்க, ஆப்ஷனல் டிஸ்க் ட்ரைவ் எமுலேட்டர்னாலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் கன்சோலில் இருக்கிற ஃபோம்வேரை மாடிஃபை பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது மூலிமா நீங்கள் உங்களோட பேக்கப் கேம்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவில் இருக்கிற கேம்ஸை நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான மெத்தட் தான். பட் இருந்தாலும் ரிஸ்க் உங்களோடது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹோம் ப்ரோ அந்த ஒரு சாஃப்ட்வேர் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது, எந்த ஒரு எமுலேட்டர் சப்போர்ட்டும் இருக்காது. இப்போ நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் சங்கிலி உடைப்பு எக்ஸ்பாக்ஸ் 360 பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸை டேரெக்டாகவே ப்ளே பண்ணிக்கலாம். உங்கள் ஹார்ட் ட்ரைவில் இருக்கிற கேம்ஸை நீங்கள் தனியாக ஒரு டிஸ்கோ எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணி போகணுன்ற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரோன்ற அந்த அப்ளிகேஷனை நீங்கள் தாராளமாக ரன் பண்ணி எமுலேட் பண்ணிக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பிளேயர் ஆர் எமுலேட்டர்ஸ் என்ன வேணுமோ உங்களுக்கு நீங்கள் வேணால் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துன்னா உங்களால் அன்லாக் ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துன்னா நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். அதாவது உங்களோட கேம் ஃபைலை நீங்கள் மாடிஃபிகேஷன்றதை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ரீஜினல் லாக்டு கேம்ஸ், அதாவது இப்போ நம்ம கண்ட்ரியில் அந்த கேம் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க, லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அது இப்போ மற்ற கண்ட்ரியில் அந்த கேம்லாம் அலோவாக இருக்கும். அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
இந்த சங்கிலி உடைப்பு பண்ணுறது மூலிமா நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரிஸ்க் ஆஃப் சங்கிலி உடைப்பை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பாக்ஸ் லைவ் பேன். இன்கேஸ் மைக்ரோசாஃப்ட் மட்டும் நீங்கள் உங்களோட கன்சோலை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன்றதை கண்டுபிடிச்சானுங்கன்னா கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டானுங்க. பர்மனெண்ட்டாக அந்த எக்ஸ்பாக்ஸ் லைவ் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுவாங்க உங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது இதுனா பிரேக்கிங் த கன்சோல். இந்த ஜெயில் பிரேக் ப்ராசஸை பண்ண சொல்ல நீங்கள் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணால் கூட உங்கள் எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் மொத்தமாகவே ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆகலாம். இல்லை அவ்வளோ ரிஸ்க் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம்னா நோ அஃபிஷியல் அப்டேட். மாட்ஸ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு அஃபிஷியல் இல்லை இவனுங்களை பொறுத்த வரைக்கும். இதில் நீங்கள் எப்படி அப்டேட்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியும்? இட்ஸ் ஸோ ரிஸ்கி. நீங்கள் மைக்ரோசாஃப்ட்லேருந்து எந்த ஒரு நியூ அப்டேட் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அண்ட் கேம் கேப்பபிலிட்டி இஷ்யூஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேம் வருதுன்னா அது எடுத்த உடனே அந்த கேமை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வச்சுக்கிற சங்கிலி உடைப்பு வெர்ஷனுக்கு வந்துருன்ட்டு நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ அதனால் கேம்ஸ்லாம், அதாவது நியூ கேம்ஸ் சொல்கிறேன், நியூ கேம்ஸ்லாம் ப்ராப்பராக ரன் ஆகிறதுல கொஞ்சம் ஒரு டாக்டிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இட்ஸ் வீடியோ நம்ம என் பண்ணுற டைமுக்கு வந்தாச்சு. இந்த சங்கிலி உடைப்பை இந்த எக்ஸ்பாக்ஸ் 360 பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்றத நான் வந்து என்னோடய ஆப்ஷன் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். ஐ மீன் என்னோடய ஒப்பீனியன் என்னன்றதவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃப்லைன் கேம்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணுவீங்க, உங்களுக்குன்னா ஹோம் ப்ரோ அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சங்கிலி உடைப்பு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹோம் ப்ரோ அப்ளிகேஷனா என்னன்னு தெரியாது, அதை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கோசமே ரிசர்ச் பண்ணிட்டு டெடிக்கேட்டடான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் லைவ் மல்டிப்ளேயர் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சங்கிலி உடைப்பு பக்கமே போயிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயம். டெஃபினெட்லி யூ வில் கெட் அ பேன் ஃபார் எக்ஸ்பாக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஐடியா பேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த சங்கிலி உடைப்பு பக்கம்லாம் போகாதீங்க. இன்கேஸ் நீங்கள் சங்கிலி உடைப்பு பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், நல்லா சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுக்கிற எக்ஸ்பாக்ஸ் 360 என்ன மாடல்ன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு எந்த இதுக்கு முன்னாடி சொன்னாலையா மெத்தட்ஸ், அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றத பார்த்து நீங்கள் கரெக்டான ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் அந்த சங்கிலி உடைப்பு பண்ண சொல்ல ராங் ஆச்சுன்னா உங்கள் கன்சோலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு இடத்துலையும் நான் பைரசியை சப்போர்ட் பண்ணலை கைஸ். ஜஸ்ட் லைக் தட் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் இருக்குன்னா அது இன்டர்நெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறது தான் என் வேலை. அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். அது நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் கைஸ் இருக்குது. யாரும் பைரசிலாம் பண்ண வேண்டாம்.